தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அனைவருக்கும் வணக்கங்க. ஈரோடு மாவட்டத்திற்கு இன்றைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை புரோகிராம்காக இன்னைக்கு வந்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து திருப்பூர் மாவட்டம் முடிச்சு இன்றைக்கும் நாளைக்கும் ஈரோடு மாவட்டத்துல தேமுதிக சார்பாக ஆலோசனை கூட்டமும் ரத யாத்திரையும் இருக்குங்க. அதுக்காக இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளிலும் பூத் கமிட்டி அமைச்சு BL2 ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து கலெக்டரிடம் கொடுத்து ஒப்புதல் ரசீதும் வாங்கியிருக்கோம். இந்த மீட்டிங் எஸ்பெஷலி எதுக்குன்னா, எங்க கழக நிர்வாகிகளுடன் நடக்கின்ற ஆலோசனை கூட்டம். எங்களை கட்சியில பூத் கமிட்டி அமைச்சு BL2 கொடுத்த எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிச்சு அடுத்த கட்டம் தேர்தலுக்கு நாம தயாராவதற்காக அவங்களுக்கு தரப்போகும் ஆலோசனை கூட்டம் தாங்க இது. ஈவினிங் நம்மளுடைய ரத யாத்திரை ஷோ இருக்குங்க. இதுக்காக தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க வர்றோம். நாளையோட எங்களுடைய 3ஆம் கட்ட பிரச்சாரம் நாங்கள் முடிக்கிறோம். அதற்கு பிறகு டிசம்பர் 28 தலைவருடைய குரு பூஜை சென்னையில நடக்க இருக்கு. ஜனவரி 9 கடலூர்ல மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இப்ப எல்லாருக்கும் நாங்க ஆல்ரெடி சொன்னதுதான். அது கடலூர்ல ஜனவரி 9ஆம் தேதி நாங்க நடத்த இருக்கிறோம். சோ நாங்க வந்து எங்க கட்சியின் வளர்ச்சி, எங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற 68,000 பூத்துக்கும் பூத் கமிட்டி அமைக்கிறது, குரு பூஜை மாநாடு, அடுத்த தேர்தலுக்கு தேமுதிக தயாராகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்திற்கு நாங்க வந்திருக்கோம். நீங்க எதுவும் கேட்கணும் கேளுங்க. கூட்டணி அறிவிப்பு ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில தான் நாங்க ஒரு தெளிவான முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறோம். நோ கமெண்ட்ங்க. நிறைய சொல்லிட்டேங்க அவங்கள பத்தி நானு. அதனால எங்க கட்சியை பத்தி நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்லுங்க. அது மாதிரி கேளுங்க. உண்மை, நீங்க கேட்கிற கேள்வி உண்மைங்க. சட்டம் ஒழுங்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாதுங்க. நேத்து வந்து நான் அவினாசி, திருப்பூர் மாநகர் எல்லா இடத்துக்கும் நேரடியா நாங்க போயிட்டு தான் இங்க வரேங்க. எல்லா இடத்துலயுமே மக்கள் வந்து என்ன அந்த சவுண்டு, அமைதியா இருங்க எல்லாம். எல்லா இடத்துலயுமே அங்க மக்கள் வந்து பலவேறு விதமாக எங்களுக்கு கோரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த சைடு, அதாவது திருப்பூர், ஈரோடு, நம்ம கோயம்புத்தூர் எல்லாம் பார்த்தோம்னா நெசவு தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க. சிறு குறு விவசாயிகளும் அதே மாதிரி விசைத்தறியை நம்பி இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஆனா இன்னைக்கு மின்கட்டண உயர்வு ஒரு புறம், அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா எல்லா பக்கமும் வரி விதித்ததுனால தொழில்கள்லாம் முடங்கி இருக்கு. எல்லா இடத்துலயும் நீங்களே பாக்குறீங்க, படுகொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் எல்லாமே இருக்குங்க. இதுக்கு எல்லாம் காரணம் டாஸ்மாக் போதை. இதுதாங்க. இல்ல நீங்க ஏன் திமுக மேல நாங்க வந்து சொல்றோம், நீங்க ஏன் கேக்குறீங்க? யாரோட ஆட்சி இப்ப நடக்குது? ஆட்சியாளர்களை பற்றி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். மக்கள் வந்து எங்க கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் எங்களுக்கு நிறைவேறலன்னு. அப்ப நம்ம யாருக்கிட்ட சொல்ல முடியும்? யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்க கிட்டதான் நம்ம கேள்வி கேட்க முடியும். ஆட்சியில இல்லாதவங்க கிட்ட நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும்? அது திமுகவா, அதிமுகவா, இல்ல வேற கட்சியா என்பது இங்க முக்கியம் இல்ல. யார் ஆட்சியாளர்கள், தமிழ்நாட்டில் இன்னைக்கு யார் ஆட்சி செய்யறவங்க, அவங்களிடம்தான் மக்கள் வந்து குறைகளை சொல்லுவாங்க. வாக்குறுதிகளை கொடுத்ததை நிறைவேற்ற சொல்லி ஆட்சியாளர்களிடம் மக்கள் கேட்பாங்க. அதுதான் எங்களுடைய பிரதிபலிப்பா இருக்க ஒழிய குறிப்பிட்ட இந்த கட்சி தான் அப்படின்றது எங்க கருத்து இல்லைங்க. ஆட்சியாளர்களை தான் என்னைக்குமே மக்கள் கேட்பாங்க. ஆளுங்கட்சி நாங்க நிறைவேற்றிட்டோம் தான் சொல்லுவாங்க, எதிர்கட்சியில இருக்கிறவங்க நிறைவேற்றலன்னு தான் சொல்லுவாங்க. தேமுதிக என்ன சொல்றது நீங்க கேட்டீங்கன்னா, இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரஸ் மீட்லயும் நான் சொல்லியிருக்கேன். நான் மக்களை வந்து டெய்லி நேரடியா நாங்க களத்துல சந்திச்சுட்டு இருக்கோம். அப்படி கேட்கும் போது கொடுத்த வாக்குறுதிகளில் 50% முடிச்சிருக்காங்க. இன்னும் 50% பேலன்ஸ் இருக்குதான், இல்லன்னு யாரும் மறுக்க முடியாது. அதனாலதான் நான் வந்து 50-50 சொல்லியிருக்கேன். ஆட்சிக்கு அப்ப என்ன மார்க்குன்னு சொன்னாங்க, 50-50.
அதனால இன்னும் இருக்கிற 4-5 மாசத்துல இருக்கின்ற மற்ற வாக்குறுதிகளையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதாவது கேப்டனையும் போக்கஸ் பண்ணி அவங்க பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த கட்சி ஒரு நடிகரை சார்ந்து அதன் அடிப்படையில தான் இவரு கேப்டனை வச்சு எம்ஜிஆர் வச்சுதான் அவங்க பண்றாங்க. இந்த தாவேகாவுடைய இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஏற்கனவே இதுக்கும் பதில் சொல்லியிருக்கேன். நீங்க மறுபடியும் கேக்குறீங்க. ஈரோட்ல மறுபடியும் பதில் சொல்றேன். ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு ஆல்டர்னேட் இங்க கிடையாது. அதே மாதிரி ஒரே ஒரு கேப்டன் தான். கேப்டனுக்கு ஆல்டர்னேட் யாரும் கிடையாது. அதனால அவங்களுக்கு அவங்க தான். அவங்க எல்லாம் born leaders, they prove themselves. அதனால அவருக்கு மாற்று இவருக்கு மாற்று அவரு நீங்க கிடையாதுங்க. அப்படி யாரும் எடுத்துக்கவும் முடியாதுங்க. இதுதான் எங்களுடைய கருத்து. எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அதான் நான் பார்த்தேன். எஸ்ஐஆர் அப்படின்றது முதல்ல என்ன மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தணுங்க. இன்னும் கிராமத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அது எஸ்ஐஆர்னா என்னன்னு புரியாத புதிரா இருக்கு. இததான் நான் ஒரு மீட்டிங்லயும் மக்களுக்கே நான் டைரக்டா பேசிட்டு வரேங்க. அவங்க வாக்குகளை அவங்க நீ போய் பூத்துல உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க குடும்பத்தார் வாக்குகளையும் உறுதி செய்யுங்க. உறுதிப்படுத்திட்டா உங்க வாக்கை யாரும் எடுக்க முடியாது. இப்போ இந்த எஸ்பெஷலி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு வட மாநிலத்தவங்க அதிகமா இங்க வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க வாக்குகளை இங்க கொண்டு அவங்க நம்ம தமிழ்நாடு வாக்காளர்கள் எப்படி மாத்த முடியும்? அவங்க வாக்குகள் இங்க வர்றதுனால நம்ம ஆட்களுடைய வாக்கு எடுத்துட முடியுமா? இதத்தான் அவங்க சொல்றாங்க வாக்கு திருட்டுன்னு. இவங்க திமுக இது வாக்கு திருட்டு தவறுகள் நடக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யாரெல்லாம் அன்னெசரி பீப்புள் இங்க ஊடுருவிக்காங்க, நாட்டுக்கு இப்ப தீவிரவாதம் இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஓட்டுகள் எல்லாம் நாங்க களை எடுக்கிறோம். உண்மையில் தமிழ்நாடுக்கு யார் சிட்டிசன்ஸோ அவங்களுக்கு நாங்க உறுதிப்படுத்துறோம் அவங்க சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றீங்களா வேலை பார்க்க வாங்க, உங்க வாழ்வியலை உறுதிப்படுத்திக்கங்க, சம்பளம் வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டுரிமை என்பது அவங்கவுங்க பிறந்த மாநிலத்துலதான் இருக்கணும். இப்ப வடநாட்டுல பிறந்தவங்களுக்கு தமிழ்நாட்டுல எப்படி வாக்குரிமைக்கு தர முடியும்? நிச்சயம் அது தவறான ஒரு முன்னுதாரணமா போயிடும். நிச்சயமாக அந்த மாதிரி வாக்கு திருட்டு என்று ஒன்று நடந்தால் உறுதியாக மக்கள் புரட்சி வெடிக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. நான் இது ஒரு மீட்டிங்லயுமே நான் சொல்லிட்டு வரேங்க. எல்லாமே நிறைய இங்க லஞ்சம், ஊழல், மணல் திருட்டு, காடுகள் திருட்டு, மலைகள் திருட்டு என்று காற்று திருட்டு, எல்லா திருட்டும் ஆயிடுச்சு. இப்ப கடைசியில வாக்கு திருட்டும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கின்ற அந்த வாக்குரிமையும் பறிக்கிறாங்கன்னா இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பதே வேஸ்ட்ன்றது முடிவாகும். அப்படி ஒரு நிலை வந்தால் உறுதியா நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் மக்கள் புரட்சி வெடிக்கும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, என்ன நடக்குது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையா ஓப்பனா மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு புரிய வைக்கணும்ன்றத எங்க கருத்து. ஆமா கண்டிப்பா. இன்னைக்கு இல்ல எங்களை விட்டுருங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருந்தவங்க, ஆண்ட கட்சியா இருந்தவங்க மட்டும் கூட்டணி இல்லாம இன்னைக்கு தேர்தலை சந்திக்க முடியுமா? தமிழ்நாட்டை எந்த கட்சி வேணா நீங்க எடுத்துக்கணும், கூட்டணி இல்லாம இன்னைக்கு யாருமே தேர்தலை சந்திக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப தேமுதிக என்ன விலை டிஃபரன்ஸா கிடையாது. நாங்க இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டோம். 20 ஆண்டு முடிச்சு 21வது வருஷத்துல இருக்கோம். யார் கூட்டணி இல்லாமல் தனியாக களத்தில் இருக்கலாம் என்பதை நிரூபித்ததே கேப்டன் தான். அதனால 2006 பார்த்துட்டோம், 2011 நாங்க 2009 பார்த்துட்டோம். 11ல முதல் முறை தலைவர் கேப்டன் கூட்டணி வச்சாரு. அதனால கூட்டணி தான் என்பதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் யாருடன் கூட்டணி, எப்ப கூட்டணி என்பதை நாங்கள் எங்களுடைய மாநாட்டில் அறிவிப்போம். கண்டிப்பா இந்த முறை 2026ங்க. உறுதியாக எங்களுக்கு வருகின்ற தகவல் கூட்டணி ஆட்சிதான் இந்த முறை தமிழ்நாட்டில் அமையும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கு. இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கல. நிச்சயம் 2026 கூட்டணி மந்திரி சபை அமைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு சூழல் வரும்போது அதில் தேமுதிக அங்க வகிக்கும்.
இது நாங்க ஓப்பனா எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு வர்றோம். மறுபடியும் ஸ்பெஷலா போய் அதை வலியுறுத்தணும்ன்றது ஒண்ணும் கிடையாது. அதுக்கான சூழல் கண்டிப்பாக உருவாகும். இதுதான் என்னுடைய பதில் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஆஃப்டர் எலெக்ஷன் அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது கூட்டணி மந்திரி சபை அமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்பொழுது அந்த மந்திரி சபையில் தேமுதிகவும் அங்கம் வகிக்கும் என்பதா எங்களுடைய கருத்து. ஒரு எம்பி சீட் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஒரு எம்பி சீட் தரேன். ஒரு எம்பி சீட் தரேன்னு அப்படி கிடையாது. அவங்க ஏமாத்துனாங்க நீங்க நினைச்சுக்கிட்டா அவங்க வருஷம் நோட் பண்ணல. அதுல எழுதி கொடுத்தது கையெழுத்து போட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுல எந்த வருஷம்ன்றது போடல. அப்பதான் நாங்க கேட்டோம் 2025 அதுல போடணுங்கிறப்போ அவங்க சொன்னது வருஷம் போடுவது தலைவர் காலத்திலயும் அம்மா காலத்திலயும் இல்ல. அதனால நம்ம அப்படி எங்க வார்த்தை தான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இப்போ 26 சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் அதுல டிஃபரன்ஸே கண்டி. அதுக்காக கூட்டணி தர்மத்தை மதிப்பவர்களுக்கு தான் தமிழ்நாட்டில் எதிர்காலம் உண்டுங்க. நிச்சயமாக இப்ப இருக்கின்ற அனைவரும் அந்த கூட்டணி தர்மத்தை மதிச்சுதான் நடக்கிறாங்க. தேமுதிகவை அது மாதிரிதான் நாங்க கூட்டணி வந்துருக்கு. ஒரு எம்பிக்காகவா நாங்க போய் இங்கதான் கூட்டணின்னு போவாங்களே? அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்ப நடக்க போறது அசெம்பிளி எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல். அதனால எங்க கட்சியில இருக்கின்ற கடைகோடி தொண்டர்கள், நிர்வாகிகள் யாருடன் கூட்டணி அமைக்கணும், மக்கள் விரும்புற கூட்டணி ஒண்ணு இருக்குங்க. 2011 கேப்டன் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு மக்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பும் கூட்டணியை தேமுதிக உறுதியாக அமைக்கும். அது ஆட்சி அமைக்கும். தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் நிச்சயம் ஆட்சியில் அமரும் என்பது தெரிவிச்சு. யாருக்குங்க? அது அவங்க கிட்ட கேட்கணுங்க, எங்ககிட்ட கேட்ட இல்ல இல்ல இல்ல. கேப்டனுக்கு ஒரு பக்கபலமா இருந்தாரு. இப்ப விஜய்க்கு அவர் அங்க போயிருக்காரு. அந்த எந்த அளவுக்கு இருக்கும் 2026 தேர்தல் தெரியலையா? அது நீங்க தான் பத்திரிகையாளர், நீங்க தான் சொல்லணும். எங்க கட்சியை பத்தி கேளுங்க, எங்க நிலைப்பாடை பத்தி கேளுங்க. 20 வருஷம் முடிச்சு 21வது வருஷத்துல நாங்க இருக்கோம். எங்க நிலைப்பாடை நீங்க கேட்டா நான் பதில் சொல்வேன். அவங்க கட்சியை பத்தி அவங்க நிலைப்பாடு பத்தி என்கிட்ட நீங்க கேட்க கூடாது. இது அவங்க பிரஸ் மீட்ல அவங்க கிட்ட கேட்க. யாருங்க? எந்த இடத்துல அதிக அளவு லாபம் யாருங்க சொல்றாங்க? யார் சொல்றாங்க? அது எனக்கு தெரியணும். யாரு அந்த அரசியல் நோக்கர்கள் யாருங்க சொல்லுங்க, அது எனக்கு தெரியணும்ல. இல்ல இதெல்லாம் முடிஞ்ச கதைங்க. இப்போ 2026 மட்டும் நீங்க நடக்க போகும் தேர்தலை பற்றி மட்டும் நீங்க கேட்கணும். கடந்தது முடிஞ்சதை பத்தி எல்லாம் இப்ப நான் பதில் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லா கட்சியை பத்தி நானும் பேசுவேன், பல்வேறு விதமான கருத்துக்களை நானும் சொல்றேன். அது வேண்டாம். 2026 எங்க நிலைப்பாடு என்ன, என்ன டிசிஷன் எடுக்க போறோம், என்ன எங்களோட முடிவு, அது கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப நாங்க ஒரு 80% முடிச்சிருக்கோம். இன்னும் எங்களுடைய 4வது கட்ட பிரச்சாரம் இருக்குங்க. கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு விருதுநகர் வரைக்கும் இதெல்லாம் முடிஞ்சு எங்க மாநாடு மிகப்பெரிய அளவுல நாங்க பிளான் பண்றோங்க. அந்த மாநாடு நெருங்கும் பொழுது அப்போ ஜனவரி மாசம் ஆயிடும். எல்லா கட்சியும் ஒரு நிலைப்பாடுக்கு வந்துருவாங்க. எல்லா கட்சியும் ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு நிலைக்கு வரும்போது நாங்களும் எங்க மாவட்ட கழக செயலாளர்களை அழைச்சு அவங்க ஒப்பீனியன், தொண்டர்கள் ஒப்பீனியன் கேட்டு அந்த நேரத்துல நாங்க எடுக்கிற முடிவு தாங்க ஃபைனல் டிசிஷன். அது நாங்க உரிய முறையில பத்திரிகையாளர்களை அழைச்சு முதல்ல உங்ககிட்ட அறிவிச்சுட்டு தாங்க எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. என் பிறந்தநாள் மார்ச்சுங்க. அது இல்லைங்க, நான் சொல்லவே இல்லைங்க. அது போன மார்ச்ல யாராவது கூட்டணி பத்தி சொல்லல. ஆமா, அடுத்த மார்ச்சுக்குள்ள தேர்தலே வந்துருது இல்ல, தேர்தலே வருது இல்லையா? கண்டிப்பா ஆயிரும். அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு அங்க ஃபைனல் பண்ணுவாங்க.
என் பர்த்டே மார்ச்சுங்க. உறுதியா அதுக்கு முன்னாடி நாங்க ஃபைனல் பண்ணி நாங்க தேர்தல் களத்துக்கே போயிருவோம். சரிங்களா? அதனால அவ்வளவு எல்லாம் லேட்டு கிடையாது. ஜான்வரியில நாங்க ம், ஆமா, ஆமா. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நீங்க எல்லா செக்டரும் பாருங்க. நேத்து கூட நான் சொல்றேன், எல்லா அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், டாக்டர்கள், மக்கள் நல பணியாளர்கள் எல்லா பக்கம் ஆர்ப்பாட்டம் நடக்குது. இப்ப கூட திருப்பூர்ல பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். ஒரு 3000 பேர் ஒரு 15 நாளா ஆர்ப்பாட்டம். இப்ப மண்டே அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரப்போகுதுன்றதுனால 2 நாளுக்கே அவங்க ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தி இருக்காங்க. இது போல தமிழ்நாடு முழுக்க அனைத்து துறையிலும் எல்லாருக்குமே குறைபாடுகள் இருக்கு. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை என்ற மனக்குறை இருக்கு. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டியது ஆட்சியாளர்கள் தானே ஒழிய அதை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்க மீண்டும் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தேர்தல் நெருக்கத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு தூரம் போய் மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு, அதனால் மக்கள் திருப்தி அடைஞ்சிருக்காங்களா இல்லையா, அடுத்த கட்ட முடிவு அவங்க என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னும் டைம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம நவம்பர் மாசத்துலதான் இருக்கோம். இன்னும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தான் எலெக்ஷனுங்க. இந்த 4 மாத காலத்தில் எது வேணும் என்றாலும் நடக்கலாம். கொடுத்த வாக்குறுதிகள் அவங்க நிறைய நிறைவேற்றலாம். இன்னும் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரலாம். அதனால 4 மாசம் கழிச்சு என்ன நடக்க போகுது என்பது இன்னைக்கு தேர்தல்ல நம்ம எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. பொறுத்திருப்போம், அதுக்கான டைம் வரும். அந்த நேரத்தில் உங்களுடைய கேள்விக்கு நான் தெளிவான பதில் சொல்றேன்.